உங்கள் கொண்ட கையில் எவ்வளோ காசு இருக்கு? 100 200 கூட சுத்தமாக இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அவங்க என்கிட்ட கேட்கும்போது. நான் இங்கேருந்து வரேன், என் பர்ஸில் சுத்தமாக காசுலாம் என்ன சொல்கிறேன்னு தெரில அவங்கள்ட்ட. வெளியே பார்த்தோன்னா அவங்க வந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, பிழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே வந்து பிழைச்சிடலான்னு அவங்க நம்பிக்கிடும். இங்கே வந்து பிழைச்சிடுவான்னு நீ நினைக்கிற? இப்போ இன்றைக்கி ஒன்று சாப்பாடு கிடச்சிருச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் போய் திரும்ப பார்த்துட்டு என்கிட்ட நீங்கள் இருந்துச்சுன்னா கொடுத்தேன், நாளைக்கு இல்லைன்னா நானும் கண்டுக்காம தான்டா போவேன். இது மாதிரி எத்தனை நாளைக்கு கண்டுக்காமல் இருப்பாங்க எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநலம். எல்லாருமே அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தப்போ என்னால் கொடுக்க முடியாது. அந்த ஒரு இதனால நான் திரும்ப போய் அவங்கள தேடி போய் கொடுத்தேன். நம்மளை சொல்லிலாம் ஒன்று கொஞ்சம் அவங்க பிள்ளைகளை கரெக்டாக சொன்னடா. 2 பிள்ளைங்க நான் கட்டி கொடுத்து ஒரு பிள்ளைங்கள வச்சுக்க முடியல, நல்லா பார்த்துக்க முடியல. அவங்க என்னென்ன சுகம் என்னென்ன வாழ்க்கை கேட்க போகிறாங்க? நிம்மதியாக 3 நாளைக்கு ஒரு நேரம் கஞ்சி கேட்க போகிறாங்க. கொடுத்த துணிமணி தாம்பரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து தூங்குறாங்களாம். ஆமாம் இருக்கடா. இந்த காலம் கல்யாணமானே கழட்டி விட்டுருவாங்க போலையே. கோட்டைப்பட்டியா? ஏன் அங்கேருந்து எங்கே வந்தீங்க? பிள்ளைங்களாங்க பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைய கட்டி நம்மளே எல்லாரும் பட்டவங்க. அவங்கள யாரும் பார்த்துக்கலையா? அவங்க என்ன பார்ப்பாங்க மருமை இந்த காலத்துல. நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? போயிருவேன் தான் ரயிலோட. தாம்பரத்துலயா? ரயிலோட. ஏன் ஊர்ல வீடு வாசல்லாம் இல்லையா? ஊர்ல என்ன செஞ்சு என்ன பண்ண? கூரை வீடு போல வீடு கிடக்கு. அங்க பிழைக்காம இங்க வந்து பிழைச்சீங்க, அப்படி வந்து கஷ்டப்படுறீங்க. வருமானம் ஒன்றும் இல்லை இல்லையா? அதுக்கு நம்ம ஊர் விட்டு இங்க வந்து எப்படி பிழைப்பீங்க? அதாவது பார்த்துக்க முடியாம கொண்ட பாரு அனாத ஆசிரமத்தில் கொண்டு விடுவாங்க பார்த்தியா ஒரு சில பிள்ளைங்களாம். அவங்களாம் எவ்வளவோ தேவையான எனக்கு தோணுது. என்ன நினைக்கிறேன்? இவங்கள மாதிரி மொத்தமாக அறுத்து விடுறதுக்கு ஏதோ நல்லா போகிறான்னு சொல்லி கொண்டு ஆசிரமத்திலே விடுறாங்க பாரு. அவங்களும் வந்து கேடு கட்டவங்க தான் இல்லைன்னு சொல்லலை. பட் இவங்களுக்கு அவங்கள எவ்வளோ மேல் நான் நினைக்கிறேன். இவங்களை கொண்டு அப்படியே 2 பிள்ளைங்க சேர்ந்து கொண்டு அனாதாசிரமத்தில் விட்டு அவங்கள தான் ஏன் சாப்பிட்டு ஏதோ ஒரு வேலை சாப்பாடாக கிடைக்கணும் அவங்களுக்கு. அது கூட இல்லாமல் அவங்க அடுத்து எங்கேயோ திண்டுக்கல்ல பிறந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் மகளனே கட்டி கொடுத்து இப்படி நடுத்தருவில் வந்து தாம்பரத்துலையும் பெருங்காலத்துலையும் பிச்சை இருக்கிற கடை அந்த 2 பேரையும் வளர்த்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு. இதுக்கு எங்கடா வளர்க்கணும்? இந்தாங்க சாப்பாடு எனக்கு வாங்கினது. சாப்பிடுங்க. இந்தாங்க தண்ணி வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் வந்து பிழைக்கிறது கஷ்டம். நீங்க போய் ஊர்ல இருந்து ஏதாச்சும் பாருங்க. இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? பிரெட்டு பிஸ்கட்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. இன்னொன்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா ஏதாச்சும் பாருங்க. என்ன பண்றது வயசான காலத்துல? வரட்டுமா? பாக்குறேன். பாய் ஐயா, போயிட்டு வரேன். சாப்பிடுங்க. பாத்துக்கலாம்.